Hi students, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 12th Computer Science Chapter 13 Python and CSV ஃபைல்ஸில் create a CSV file using Microsoft Excel பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த CSV ஃபைலை நோட் பேடில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ட் 1 வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எக்ஸல் ஷீட்டில் CSV ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். To create a CSV file using Microsoft Excel, launch Excel and then open the files you want to save in CSV format. So first எக்ஸல் ஒர்க் பண்ணணும்னா எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சிஎஸ்வி ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிஎஸ்வி ஃபைலை எக்ஸலில் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதில் எடிட் பண்ணிவிட்டு சிஎஸ்வி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி நோட் பேடில் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? நோட் பேடில் ஒரு நேம் கொடுத்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபைலை கூட என்ன பண்ணலாம், எக்ஸலில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி புதுசாக ஒரு ஃபைலை எக்ஸலில் கிரியேட் பண்ணவும் முடியும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸல் ஷீட்டை லான்ச் பண்ணிக்கிறோம். லான்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன அந்த டேட்டாஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறோம். ஃபைலில் போய்ட்டு சேவர்ஸ் சேவ் கொடுத்துட்டு கீழே பாருங்கள், சேவஸ் டைப்பில் சிஎஸ்வி ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கணும். அதில் ஃபைல்ஸ் எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா, அது சிஎஸ்வி ஃபார்மேட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு டாட் சிஎஸ்வி கொடுத்துட்டு சேவ். ஓகேங்களா? அப்படி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் நேமில் சிஎஸ்வி சேவ் ஆகும். நான் இப்போ டெஸ்க்டாப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள், சேவர்ஸில் அந்த பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், டெஸ்க்டாப்பில் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எதாவது நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் அந்த டிஸ்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த சிஎஸ்வி ஃபைல் எல்லாமே சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிட்டேன், சிஎஸ்வி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிட்டேன். டாட் சிஎஸ்வி கொடுத்தாவே இது சிஎஸ்வி ஃபார்மேட்டு தான். ஓகேவா? ஸோ அதை சேவ் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வியூ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டபுள் கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், PROG2ன்னு சொல்லி நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா அந்த ஃபைலை பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்படி தான் சிஎஸ்வி ஃபைலை எக்ஸலில் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் தான் நான் டைப் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். Once the data is entered in the worksheet, select File Save As option and for the Save As type option, select CSV or type the file name along with the extension .csv அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா எல்லாமே எக்ஸலில் டைப் பண்ணிட்டீங்க. டைப் பண்ண பிறகு என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய் சேவ் ஆப்ஷன் கொடுக்கணும். ஆர் Ctrl+S கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் அந்த ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் ஃபைல் நேமில் ஃபைல் நேம் கொடுத்துட்டு .csv அது அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். ஆர் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் அஸ் டைப் ஆப்ஷனில் சிஎஸ்வியை செலக்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம சொல்லியிருக்கணும் இல்லையா, இந்த எக்ஸலில் சேவ் அஸ் டயலாக் பாக்ஸில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபைல் நேம், சேவ் அஸ் டைப்னு சொல்லி ஃபைல் நேமில் ஃபைல் நேம் கொடுத்துக்கிறோம். சேவ் அஸ் டைப்பில் சிஎஸ்வி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா சிஎஸ்வி ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். Or you save the file, you are free to open it up in a text editor to view it or to edit it manually அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It contents will resemble the following. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சிஎஸ்வி ஃபைலை எக்ஸலில் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வேணாலும் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் நார்மலாக சிஎஸ்வி ஃபைல் சேவ் பண்ணாவே அது எக்ஸல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸலில் தான் அது ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ஓப்பன் வித் போனீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஆப்ஷன் எல்லாமே வரும். நோட் பேட், வேர்ட் பேட் எல்லாமே வருது. இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் இந்த சிஎஸ்வி ஃபைலை எடிட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டு ஓப்பன் ஏ சிஎஸ்வி ஃபைல். ஸோ எக்ஸலில் சிஎஸ்வி ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக நம்ம எப்படி ஒரு ஃபைலை சேவ் பண்ணியிருக்கோம், திருப்பி ஓப்பன் பண்ணுறோன்னா ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபைல் நேம் கொடுத்தோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இதில் சிஎஸ்வி ஃபைல் அப்படிங்கிறதுல .csv கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சிஎஸ்வி ஃபைல் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஹேஸ் பின் இன்ஸ்டால்ட் ஆன் த கம்ப்யூட்டர் பை டிஃபால்ட் சிஎஸ்வி ஃபைல் ஷுட் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கலி இன் எக்ஸல் வென் த ஃபைல் இஸ் டபுள் கிளிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் எக்ஸல் ஷீட்டை மை கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், சிஎஸ்வி ஃபைலை டபுள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் ஃபார்மேட்டில் தான் ஓப்பன் ஆகும்.
If you are getting an open with prompt when opening the CSV file, choose Microsoft Excel from the available programs to open the file அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஓப்பன் வித் ப்ராம்ப்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேறு எடிட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை இப்போ பார்த்தோம் இல்லையா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கொடுத்துட்டு அதில் போய்ட்டு நீங்கள் நோட் படோ வேர்ட் படோ எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த சிஎஸ்வி ஃபைலை எடிட் பண்ணிக்கலாம். Okay, alternatively you can open Microsoft Excel and in menu bar select file open. ஸோ ஓப்பன் பண்ணுறீங்க, எக்ஸல் ஓப்பன் பண்ணால் அதுக்கு ஆப்ஷன் ஃபைல் மெனுவில் ஓப்பன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறீங்க அண்ட் செலக்ட் த சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வி ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அது செலக்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சிஎஸ்வி ஃபைலை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து ஃபைல் நேமில் அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஆர் அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஓகேவா, டெக்ஸ்ட் ஃபைலில் ஓப்பன் ஆகணுமா இல்லை எக்ஸலில் ஓப்பன் ஆகணுமா, ஓகேவா, எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து CSV ஃபைல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஓப்பன் ஆகும். If both MS Excel and OpenOffice Calc is installed in the computer, by default the CSV file will be opened in MS Excel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது MS Excel, OpenOffice Calc ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான். ஓகே, இப்போ MS Excel வந்து ஒரு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. MS Excel வந்து மார்க் ஷீட் க்ரியேட் பண்ணுறதுக்காக சம் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக எக்ஸலில் யூஸ் பண்ணுவோம். அதே ஒர்க்கு தான் வந்து OpenOffice Calcயும் செய்யும். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து போத்தார் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ரெண்டுத்துலேயுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 அப்ளிகேஷன் இருக்கக்குள்ள கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாக CSV ஃபைல் எதில் தான் ஓப்பன் ஆகும்னா MS எக்ஸலில் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆஃபீஸ் கால்ஸையும் இந்த ஒர்க்கு தானே செய்யுது அப்படின்னா அதில் ஓப்பன் ஆகாது, MS எக்ஸலில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரீட் அண்ட் ரைட் a CSV ஃபைல் யூஸிங் பைத்தான். ஸோ இதுவரை என்ன பார்த்தோம், நோட் பேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து எக்ஸலில் சிஎஸ்வி ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்க்குறது வந்து பைத்தானில் சிஎஸ்வி ஃபைலை எப்படி ரீட் அண்ட் ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். Python provides a module named CSV. Using this you can do several operations on the CSV files அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பைத்தானில் CSV அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்குது. ஓகே, இந்த மாடியூலை யூஸ் பண்ணி பைத்தானில் செவரல் ஆப்ரேஷன் செய்ய முடியும். The CSV library contains objects and other code to read, write and process data from and the CSV files அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த CSV மாடியூலை யூஸ் பண்ணி CSV ஃபைலை ரீட் பண்ணிக்க முடியும், ரைட் பண்ணிக்க முடியும் அண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, CSV ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரீட், ரைட், ப்ராசஸ் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீட் ஏ CSV ஃபைல் யூஸிங் பைத்தான். ஸோ பைத்தானில் எப்படி ரீட் பண்ணுறது, CSV ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 2 வேஸில் CSV ஃபைலை ரீட் பண்ணிக்க முடியும். யூஸ் த CSV மாடியூல்ஸ் ரீடர் ஃபங்க்ஷன் அண்ட் யூஸ் த டிக்ட் ரீடர் கிளாஸ். ஓகே, ஸோ ரீடர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம் அண்ட் டிக்ட் ரீடர் கிளாஸை யூஸ் பண்ணி CSV ஃபைலை ரீட் பண்ணிக்கலாம் பைத்தானில். ஓகேங்களா, ஸோ எக்ஸல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்க போகிறது பைத்தான். ஓகே, பைத்தான் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த பைத்தானில் எப்படி CSV ஃபைலை ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 2 வேஸ் வந்து ரீடர் அண்ட் டிக்ட் ரீடர். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ், அதனால் இதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, when you want to read from or write to a file you need to open it. Once the reading it over it needs to be closed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபைலை ரீட் ஆர் ரைட் பண்ணுறீங்க, ரீட் பண்ணணும் இல்லை ரைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ ஓப்பன் பண்ண பிறகு அந்த ஃபைலை ரீட் பண்ணுறீங்கன்னா எண்டில் வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா எண்டில் க்ளோஸ் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ தட் ரிசோர்ஸஸ் தட் ஆர் டைடு வித் த ஃபைல்ஸ் ஆர் ஃப்ரீடு. ஹென்ஸ் இன் பைத்தான் a file operation takes place in the following order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸோட ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும் அண்ட் இதோட ஆர்டர் வந்து ஓப்பன் ஏ ஃபைல், பர்ஃபார்ம் ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன், க்ளோஸ் த ஃபைல், இந்த ஆர்டரில் இருக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்ல சின்டெக்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஃபார் லூப்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த CSV ஃபைல் அப்படின்னா வந்து அதோட ஆர்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஏ ஃபைல், அப்போ வந்து ஓப்பனுக்கான ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும். அடுத்தது வந்து பர்ஃபார்ம் ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன், எந்த ஆப்ரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேஷன் நேமை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதான் இந்த ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்கு நடுவில் நடக்கிறது தான் வந்து இந்த பர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பர்ஃபார்ம் ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன் அண்ட் க்ளோஸ் த ஃபைல். எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் ரீட் பண்ணாலும் எண்டில் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, க்ளோஸுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். ஃபைல் நேம் ஆர் த கம்ப்ளீட் path name can be represented either within
ஆர் டபுள் குவாட்ஸ் ஆர் இன் சிங்கிள் குவாட்ஸ் இன் த ஓப்பன் கமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓகே, எந்த ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஆர் அதோட பாத் நேம் கொடுக்கணும். பாத் நேம் அப்படின்னா வந்து எந்த ஃபோல்டரில் எந்த ஃபைல் நேமில் இருக்குது அப்படிங்கிற அந்த பாத் நேம் கொடுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து டி கோலனில் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டி கோலனில் வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. சிஎஸ்வின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து ப்ரோக்ராம் 1 கொடுத்து சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து சி கோலன் அடுத்தது வந்து என்னதுன்னா சிஎஸ்வி ஃபைல் அண்ட் ப்ரோக்ராம் 1 அப்படின்னு சொல்லி அந்த பாத்தை வந்து கண்டினியூவாக கொடுக்கணும். ஆர் இந்த சிஎஸ்வி எந்த ஃபைல் நேம் ப்ரோக்ராம் 1 தானே சேவ் பண்ணியிருக்கீங்க, ப்ரோக்ராம் 1.csv அப்படின்னு அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓப்பன் ஃபைலில் ஃபைல் நேம் கொடுக்கணும் ஆர் பாத் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This function returns a file object also called handle as it is used to read or modify the file accordingly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஓப்பன் ஃபைலில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், ஃபைல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் தான் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. ஓகே, ஓப்பன் ஃபைல் இன் கரண்ட் டைரக்டரி அண்ட் எஃப் இஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதில் வந்து எஃப் ஈக்குவல்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எஃப் தான் வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட். இதில் வந்து ஓப்பன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து என்னது சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. அப்போ சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபைல் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் சி கோலன் PyPRG CH13 sample 5.csv அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் பாத் நேம் அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ சாம்பிள் டாட் டிஎக்ஸ்னா டேரெக்டாக அந்த ஃபைல் நேம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன வந்து பாத் நேம் சி கோலன் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே PyPRG அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டரில் CH13 sample 5 அப்படிங்கிற ஃபைல் நேமில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பாத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். You can specify the mode while opening a file. In mode, you can specify whether you want to read or write W or append A to the file அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து அதோட ஆப்ரேஷன்ஸை மென்ஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் என்னதுன்னா ரீட், ரைட், அப்பண்ட். ரீட் அப்படின்னா வந்து ஆர் ஸ்மால் ஆர் மென்ஷன் பண்ணணும். ரைட் ஆப்ரேஷனுக்கு டபிள்யூ, அப்பன்னா ஏ. ஓகே, இதெல்லாமே சிஎஸ்வி ஃபைலில் சம் ஆப்ரேஷன்ஸ். You can also specify text or binary in which files is to be opened. எந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது வந்து டெக்ஸ்ட் மோட்லேயோ ஆர் பைனரி மோட்லேயோ ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த டிஃபால்ட் இஸ் ரீடிங் இன் டெக்ஸ்ட் மோட். இதை அன்லைன் பண்ணி 1 மார்க்ஸ்னு எழுதிக்கோங்க. டிஃபால்ட் ரீடிங் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் மோட். அப்போ நீங்கள் டெக்ஸ்ட் மோடா பைனரி மோடா எந்த மோடுமே மென்ஷன் பண்ணலன்னா டிஃபால்ட்டாக அது டெக்ஸ்ட் மோடாக எடுத்துக்கும். இன் திஸ் மோட் while reading from the file the data would be in the format of strings. ஸோ இந்த மோடில் டேட்டா எப்படி ஓப்பன் ஆகும், ஸ்ட்ரிங்ஸாக ஓப்பன் ஆகும். ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட் மோட் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங்ஸாக ஓப்பன் ஆகும். அந்த அதர் ஹேண்ட் பைனரி மோட். Binary mode returns bytes and this is the mode to be used when dealing with non-text file like images or exe file. ஸோ நான்-டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பைனரி மோடை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இமேஜஸ், exe ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பைனரி மோடை யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பைத்தான் ஃபைல் மோட்ஸ். இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ். எனி 5 வந்து நல்லா படிச்சுக்கோங்க இதில். அதாவது சப்போஸ் 5 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா வந்து 5 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதிகமாக வந்து இது 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஃபைல் மோட்ஸ் பாருங்கள். மோடு அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஆர் மோட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரீடிங். ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக ஆர் மோடை யூஸ் பண்ணுவாங்க. டபிள்யூ அப்படிங்கிறது வந்து ஃபைலை ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். Create a new file if it does not exist or truncates the file if it's exist அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதுசாக ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி இருக்க ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடும். ஓகே, ட்ரங்கேட் அப்படின்னா வந்து டெலீட்டுங்கிறது மீனிங். ஓகே, அந்த ஃபைலை டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து ரைட் பண்ணிக்க முடியும். அதான் வந்து டபிள்யூ. நெக்ஸ்ட் எக்ஸ் அந்த ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன். இஃப் த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் த ஆப்ரேஷன்ஸ் ஃபெயில்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபைல் இருந்தது அப்படின்னா தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அதான் வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ்னா வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன். நெக்ஸ்ட்டு ஏனா வந்து அப்பன்னா என்னன்னு தெரியும் இல்லையா, எண்ட் ஆஃப் த ஃபைலில் ஆட் பண்ணுறது அதுதான். ஸோ அப்பன்னாவே வந்து ஆடிங் த லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லைனை ஆட் பண்ணணும் ஃபைலோட எண்டில் அப்படின்னா அந்த இடத்துல மோடை வந்து யூஸ் பண்ணும். ஓப்பன் ஃபார் அப்பெண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல் வித்தவுட் ட்ரங்கேட்டிங் இட். ஸோ எண்ட் ஆஃப் த ஃபைலில் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்பெண்ட் மோடை யூஸ் பண்ணுறோம். இது வந்து எதுவும் டெலிட் ஆகாமல் ஆட் ஆகும். கிரியேட்ஸ் எ நியூ ஃபைல் இஃப் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் டி அப்படின்னா வந்து ஓப்பன் இன் டெக்ஸ்ட் மோட். டெக்ஸ்ட் மோடில் ஓப்பன் பண்ணால் டி மோடை யூஸ் பண்ணோம். பைனரி மோட் அப்படின்னா வந்து பி மோடை யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஓப்பன் எ ஃபைல் ஃபார் அப்டேட்டிங். ஃபைல் அப்டேட் பண்ணணும். அதாவது ரீட் ஆர் ரைட் இதில வந்து அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல ப்ளஸ் மோட யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. எஃப் ஈக்குவல் டூ ஓப்பன் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. இதில வந்து எஃப்ங்கிறது ஃபைல் ஆப்ஜெக்ட். ஓப்பன்ற ஃபங்ஷனுக்குள்ள வந்து சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. அப்போ சாம்பிள்ன்ற ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இது வந்து ஃபைல் நேம். ஓப்பன் ஃபங்ஷனுக்குள்ள ஃபைல் நேம் குடுத்தா, அந்த ஃபைல் நேம் வந்து ஓப்பன் பண்றதுக்கான லைன் தான் இது. ஈக்குவலன்ட் டூ ஆர்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்ங்கிறது ரீட் மோட். ஓகேவா? ஸோ இது வந்து டீஃபால்ட்டா எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதால இது டீஃபால்ட்டா ரீட் மோட எடுத்துக்குது. எஃப் ஈக்குவல் டூ ஓப்பன் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி கமா டபிள்யூ. ஸோ டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த ஃபைல் நேம் வந்து என்னவா எடுத்துக்கும்? ரைட் மோடா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் இமேஜ் ஒன் டாட் பிஎம்பி கமா ஆர் ப்ளஸ் பி. ஓகே, இங்கே டிஎக்ஸ்டி இருக்கிறதால அது டெக்ஸ்ட் மோட். ஓகே, பிஎம்பி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து பைனரி மோட். ஆர் ப்ளஸ் பி அப்படின்னா வந்து ரீட் அண்ட் பைனரி மோடில் வந்து இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகே, Python has a garbage collector to clean up the unreferenced object, but one must not rely on it to close the file அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தானில் அன்ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே க்ளீன் அப் ஆகிறது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுதான் வந்து கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் பாருங்கள். எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி பர்ஃபார்ம் ஃபைல் ஆப்ரேஷன் எஃப் டாட் க்ளோஸ். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த அன்ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ளோஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அன்ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டை க்ளீன் அப் பண்ணுறதெல்லாம் கார்பேஜ் கலெக்டரில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி above method is not entirely safe. If an exception occurs when you are performing some operation with the file, the code exit வித்தவுட் க்ளோசிங் த ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எபோவ் மெத்தட், இந்த மெத்தட் வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது சேஃப் கிடையாதுன்னா, இப்போ எக்ஸப்ஷன் அப்படின்னா எப்போது ஒரு தடவை எரர் வருது, இந்த ஃபைலில் எரர் வருது அப்படின்னா வந்து அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகாமல் எக்ஸிட் ஆகிடும். அதனால வந்து எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து நாட் என்டையர்லி சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பெஸ்ட் வே டு டூ திஸ் இஸ் யூஸிங் த வித் ஸ்டேட்மெண்ட். இதுக்கான பெஸ்ட் வே வந்து வித் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. This ensures that the file is closed when the block inside with is exited. You need not to explicitly call the close method. It is done internally அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணக்குள்ள க்ளோஸ் மெத்தட், அதாவது இந்த க்ளோஸ் ஃபங்க்ஷன் வந்து இன்டர்னலாக ஒர்க் ஆகும். அதாவது அந்த ஃபைலை வந்து இன்டர்னலாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். வித் ஓப்பன் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி கமா ஆர் அஸ் இஎஃப். ஓகே, இங்கே வந்து ஃபைல் ஆப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஈக்குவல் ஓப்பன் ஆஃப் டிஎஸ்டி டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சாரி, டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணக்குள்ள வந்து வித் ஓப்பன் ஆஸ் எஃப் அப்படின்னு கொடுக்கணும். அதாவது ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து எண்டில் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான சேஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சேஃபாக ஓப்பன் பண்ணணும்னா வித் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிஎஸ்வி மாடில்ஸ் ரீடர் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சிஎஸ்வி ஃபைலில் ரீட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ரீடர் ஃபங்க்ஷன் அண்ட் டிக் ரீடர்னு சொல்லிட்டு இதில் ரீடர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். யூ கேன் ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் சிஎஸ்வி ஃபைல் வித் த ஹெல்ப் ஆஃப் சிஎஸ்வி டாட் ரீடர் மெத்தட். ஸோ சிஎஸ்வி ஃபைலை பைத்தானில் ரீட் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்வி டாட் ரீடர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. The reader function is designed to take each line of the file and make a list of all columns அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ரீடர் ஃபங்க்ஷன், இந்த ரீடர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணக்குள்ள சிஎஸ்வி ஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவும் வந்து லிஸ்ட் ஆஃப் காலம்ஸாக ஸ்டோர் ஆகும். ஒரு காலமாக வந்து ஸ்டோர் ஆகும். தென் யூ ஜஸ்ட் சூஸ் த காலம் யூ வாண்ட் த வேரியபிள் டேட்டா ஃபார். Using this method, one can read data from CSV file of different format like quads, pipe and comma. Okay, so இந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகுது, காலமாக வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த ஃபைலை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம், வியூ பண்ணலாம் அப்படின்னா வந்து டபுள் குவாட்ஸாக வியூ பண்ண முடியும். அதாவது ஒரு டேட்டாவையும் வந்து டபுள் குவாட்ஸாக வியூ பண்ணிக்கலாம், ஆர் பைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லைன் தான் வந்து பைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கமா. ஓகே, ஒரு டேட்டாவும் அடுத்த டேட்டாவும் வந்து கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான சின்டெக்ஸ், அதாவது சிஎஸ்வி ரீடர் ஃபங்க்ஷனுக்கான சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்வி ரீடர் ஃபைல் ஆப்ஜெக்ட் கமா டீலிமிட்டர் கமா எஃப்எம்டி பேரம்ஸ், அதாவது ஃபார்மேட் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ
இந்த 3 ஆப்ஷன் வந்து சிஎஸ்வி ரீடர்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் மஸ்ட். இது மட்டும் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். டீலிமிட்டர் அண்ட் ஃபார்மேட் பாராமீட்டர்ஸ் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா வந்து ஃபைல் நேம் ஆர் அந்த ஃபைல் நேமோட பாத் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சிஎஸ்வி ரீடர் ஃபங்ஷனுக்குள்ள ஃபைல் நேம் குடுக்கணும். எந்த ஃபைல்னா தான் அந்த ஃபைல ரீட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த ஃபைல் நேம கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ டீலிமிட்டர், ஃபார்மேட் பாராமீட்டர்ஸ் வந்து ஆப்ஷனல். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த அ ஸ்பேஸ வந்து ஸ்கிப் பண்றது. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்பேஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸ வந்து ஃப்ரீ அப் பண்றது. இல்லன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னா வந்து அத யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபார்மேட் பாராமீட்டர்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைல பைத்தான்ல யூஸ் பண்றதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் டிஃபால்ட் டீலிமிட்டர் கமா. அதாவது டேட்டா வந்து கமா குடுத்து யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ப பைத்தான்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் ஸ்பேஸ் அட் த பிகினிங். பிகினிங்ல வந்து ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் குவாட்ஸ். டேட்டாவுக்கு வந்து ஒரு டேட்டாவுக்கு வந்து டபுள் குவாட்ஸ் ஆர் சிங்கிள் குவாட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் கஸ்டம் டீலிமிட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டாஸில். ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இதோட கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.